இனி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சூப்பரான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு சட்னி. இது எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க. சூடான சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எதுக்கு வேணாலுமே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2 உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துருக்குறேங்க. தோசைக்காக தான் நான் இந்த சட்னி செய்ய போகிறேன். 2மே தோல் உரித்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த பீலரில் தான் நான் தோல் நீக்கிட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு சட்னி தேவையோ அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்குங்க. நாங்கள் 2 பேர் இருக்கிறோம், அதனால் இதே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. இப்போ நான் துருவிக்க போகிறேன். நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் வதக்கலாம். நான் இது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துருங்கிறதுக்காக துருவி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். ஆனாலும் இதை நான் வாஷ் பண்ணி தான் போடுறேன். வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வடிகட்டி வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் மாவு பதமாக இருக்கும். இது துருவினதுனால மாவு பதமாக இருக்கும், அதனால தான். இப்போ நான் ஒரு வடை சட்டி எடுத்துட்டேன். அதில் ஆயில் ஊற்றிருக்கேன். இந்த ஆயிலில் நம்ம உருளைக்கிழங்கு துருவலெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ நல்லா நான் வதக்கிட்டேன். கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது துருவி போட்டிருக்கிறதுனால அப்படி தான் இருக்கும். இதோட தன்மை அப்படி தான். அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்த்தும்போது பாருங்கள், ஓரளவு இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சு. இப்போ நல்லா வதக்கிட்டேங்க. வதக்கி கொஞ்சம் நான் செக் பண்ணி பார்த்தேன். சாப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. 3/4க்கு மேலேயே வெந்துருச்சு. இப்போ நான் சிறிதளவு ஆயில் போட்டிருக்கிறேங்க. ஏற்கனவே நான் உருளைக்கிழங்குக்கு நிறைய ஆயில் போட்டு தான் வதக்கியிருக்கிறேன். அதனால் நான் ஓரளவு தாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ நான் இஞ்சி துண்டு சிறிதாக நறுக்குனது, பூண்டு ஒரு 5-6 பல், கருவேப்பிலை போட்டு வதக்கிறேன். இப்போ நான் வெங்காயத்தையும் போட்டு நல்லா அதோடு சேர்த்து வதக்கணும். வரமிளகா காரத்துக்கு முதல்ல வரமிளகாவும் போட்டுட்டு வெங்காயமும் போட்டாச்சு. இப்போ இது எல்லாமே வதக்குறேன். இதுக்கு ஏற்ற எண்ணெயை தாங்க நான் ஊற்றிருக்கிறேன் பாருங்கள். அதாவது வறட்சியாக இல்லை, இருந்தாலும் கரெக்டாக இழுத்துக்கிற அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், உருளைக்கிழங்குல நிறைய எண்ணெய் ஊற்றி வதக்குறதுனால அவ்வளோ எண்ணெய் ஊற்றி வதக்கினா தாங்க அது நல்லா வதங்கும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். அது நல்லா வறுபட்ட பிறகு நான் தக்காளி பழம் போட்டிருக்கேன். தக்காளி பழம் இந்த அளவு போடலாங்க. பெரிய சைஸ் தக்காளி பழமாக இது போட்டுக்கிட்டேன். சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்குங்க. இப்போ நல்லா இதை வதக்கிடலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிட்ட பிறகு திரும்பவும் நாம் வதக்கி வச்ச உருளைக்கிழங்கு இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறாங்க. ஏற்கனவே 3/4 பதத்துக்கு மேலேயே நல்லா வெந்துருச்சு. அதன் பிறகு இதோடு சேர்த்து நல்லா சேர்ந்து ஃபுல்லாக, அதாவது 100% இது வெந்துடும் பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே. இப்போ நான் இதை ஆற வச்சிடுறேன். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம். இது கொரகொரப்புன்னு அவசியம் இல்லை. இது எப்போவுமே நைஸாக தான் வரும். இப்போ நான் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கிறேன். கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் முக்கியமாக போடணுங்க. பெருங்காயத்தூளும் போட்டு நான் இதை தாளிப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது மிக்ஸி ஜாரில் நான் எல்லாமே போட்டு அரைச்சிக்க போகிறேன். ஏற்கனவே நான் உப்பு எல்லாமே சேர்த்திருக்கேங்க பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கிட்டால் போதும். ரொம்ப அருமையாக இருக்குங்க. சாப்பிடும்போது அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்தது. உருளைக்கிழங்கு உடலுக்கு சக்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமான ஒரு ரெசிபி தான் இது. ஏன்னா உருளைக்கிழங்குனா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சட்னி பிடிச்சிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.